ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ சூர்யா வீட்டில் இருந்து எல்லாரும் கிளம்பி மறுபடியும் கோயிலுக்கு வராங்க. இப்போ வரும்போதே பார்த்தோம்னா நிறையா ஃபன்களாட்டெல்லாம் நடக்குது. அப்பையும் பார்த்தோம்னா சூர்யா மகாவை எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. ஏன்னா பிரபா கொஞ்சம் வேகமாக நடக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சிருந்த கலாட்டாவெல்லாம் சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் சூர்யா மகா மறுபடியும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து கோடீஸ்வரியோட பேரில் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களா, அதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு தீபாராதனை காட்டாமல் இவங்களை ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு ஒரு விஐபி வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு இருந்தாலும் திரும்பி பார்த்தா சித்ரா கௌதம் அவங்களோட அந்த அடியாளுங்க ரவுடிங்களாம் இருக்காங்களா, அவங்களோட சேர்ந்து வராங்க. சித்ரா கௌதம் வந்ததுமே இங்கே சூர்யா மகா இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன நமக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு தாத்தாவும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்ன விஐபியாக இருந்தாலும் சாமிக்கிட்ட எல்லாம் முன்னாடியும் சம்மந்தானே அப்படிங்கும்போது காசு இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி, காசு இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தோம்னா அந்த கோயிலில் இருக்கவங்கலாம் பார்த்தா அதான் கௌதமை கூட்டு போய் மாலை மரியாதைலாம் போட்டு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு இது பண்ணுறாங்க. அப்போ கௌதமும் சித்ரா வந்து பேச்சு பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குன்னு வச்சுக்கலேன். அதெல்லாம் பேசினோம்னாவே செம்ம கடுப்பாகுது. பார்த்தியா காசு எங்கள்கிட்ட அப்படி இருக்குது, பார்த்தியா அவனை எப்படி அவமானப்படுத்தினேன் அப்படி இப்படின்னா. ஆனால் சூர்யா அமைதியாகவே இருக்கார். ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பேசிட்டு ஒரு மாதிரி குத்தலாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சூர்யா செம்மையாக பதிலடி கொடுக்குற மாதிரி பேசுகிறாரு. இன்றைக்கி காசு உங்ககிட்ட இருக்கும், அடுத்து யார்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது, அதை வச்சு இப்படி நடந்துக்காத, உன்னையெல்லாம் ஒழுங்காக அவங்க அம்மா வளர்த்துருந்தா இந்த மாதிரி இருந்திருப்பியா அப்படின்னும், அதே நேரத்தில் உன்னை அப்பப்போ அடித்து வளர்க்காது இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சூர்யா பேசுகிறாரு. நிறைய ஆர்கியூமெண்ட் போகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கௌதம் என்ன சவால் விடுறாருன்னா சூர்யா கிட்ட, நீ ஒரு நாள் 2 நாள் இல்லை 100 நாள் டைம் எடுத்துக்க, 100வது நாளுக்கு அப்புறம் என்னை விட ₹1 நீ அதிகமாக வச்சுருந்தாலும் நீ சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன், நான் ஒத்துக்கிறேன், நீ பெரிய ஆளுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் மற்றவங்களாம் வந்து சூர்யா கிட்ட நீங்கள் இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூர்யா அந்த சவாலுக்கு ஒத்துக்கிறாரு. நான் உன்னை விட அதிகமாக காசு சம்பாரித்து காட்டுறேன், அதாவது பேர் புகழ் எல்லாம் சம்பாரித்து காட்டுறேன். அதனால் வந்து ஒரு கண்டிஷன் என்னென்னா, அப்படி இருந்துட்டேன்னா நீ என்கிட்ட அடிமையாக வேலை செய்யணும், நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும். அப்படி ஒரு வேளை நான் சம்பாதிக்கல சேலஞ்சில் தோத்துட்டேன்னா நான் உங்ககிட்ட அடிமையாக இருக்கேன், நீ சொல்கிறத கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கௌதம் வந்து அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. தாத்தாவை கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. தாத்தா சொல்கிறாரு, இப்போ மோவன் சூர்யா பாரு சொன்ன சேலஞ்சில் ஜெயிச்சு சாதிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பயங்கர கோவத்தோடு தான் பேசுகிறாரு. அங்கேருந்து அவங்களாம் கிளம்பி போயிடுறாங்க. சூர்யா அந்த சேலஞ்ச் பண்ணதோடு அப்படியே இருக்காரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்படியே ஃபயரிங்காகவும் இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.